ஓகே, உங்க பேர் என்ன? ரிதேஷ். என்ன படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? சரி. குழந்தைக்கு என்ன கம்ப்ளைண்ட்டுக்காக இங்கே வந்திருக்கீங்க நீங்கள்? கால் வந்து சரியா சத்தமா. கால் வந்து சரியா நடக்க மாட்டேங்குது. சரிங்க. ஓடும்போது நொண்டி அடிச்சுட்டு ஓடுற மாதிரியே ஓடிட்டு இருக்கு. எந்த காலுங்க? வலது கால், இடது இடது கால். இடது கால். கால் வந்து சரியாக நடக்க மாட்டேங்கிறான். கால் கீழே பதிய மாட்டேங்குங்களா? சரி. இந்த கட்டை வெள்ள சுற்றி வச்சுருக்காருங்களா? சரி. இது எவ்வளோ நாளாக இருக்கு சொன்னீங்க? 2 மாசமா. ஓகே, 2 மாதமாக இந்த கஷ்டம் இருக்குது. இந்த 2 மாதம்னா திடீர்னு அந்த மாதிரி வந்துச்சுங்களா? இல்லை, ஃபீவர் வந்து நிறைய டைஃபாய்டு ஃபீவர் வந்துச்சு. அதன் பிறகு வந்து உடம்பு முடியாது படுத்த பிறகு எந்திரிச்சு நடக்கும்போது இந்த மாதிரி நடந்தது. அப்படி இதுக்காக ஏதாவது சிகிச்சை எதுவும் பார்த்துருக்கீங்களா? ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்களா? சரி, பார்த்து எதுவும் வித்தியாசம் இருக்குங்களா குழந்தைக்கு? இல்லை, எதுவும் இல்லை, நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி சரி. அதுக்கப்புறம் அதே மாதிரி இருக்காங்க. சரி சரி. இப்போ நேற்று ஒரு நாள் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு எப்படி நீங்கள் உணர்றீங்க? குழந்தைகிட்ட என்ன மாற்றம் இருக்குது? ஓரளவுக்கு கால் கீழே வச்சு நல்லா நடக்கிறான். ஓகே. அப்புறம் சாப்பாடு அவனுக்கு கேட்டு வாங்கி சாப்பிட்றான். தண்ணியும் நல்லா குடிக்கிறான். சாப்பாடு கேட்டு சாப்பிட்றான்னு சொல்கிறீங்க, தண்ணி குடிக்கிறாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கேட்டு சாப்பிட மாட்டாங்கன்னா? நம்மளே போட்டு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டான். ஓஹோ. இங்கே சிகிச்சை எடுத்து இந்த ஒரு நாள்லேயே வந்து சாப்பாடு வேணும்னு கேட்டானா? இன்னைக்கு கேட்டாங்களா? பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பசிக்குந்தாங்க. அது மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கு. நல்லா பசிக்கு. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் தான் சொன்னீங்க இவனுக்கு என்ன வயசாகுது? 5 வயசு. 5 வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை இல்லையா? வளர்ச்சியும் இல்லை, எடையும் குறைவாக இருக்கு இல்லையா? ஸோ நல்லா சாப்பிட்டா தான் அந்த எடையும் ஆகிட்டும் வரும் இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அவன் எதாவது சாப்பிடுவான். சரிங்களா?